Hello friends, welcome back to our two videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Redmi Note 9 Proல வந்துட்டு Oxygen OS நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். சோ அது எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ வந்து போட்டுருக்கோம். பூட் லோடர் வந்து எப்படி அன்லாக் பண்றது, அப்புறம் இன்னொரு வீடியோ என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பாக்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்குள்ள எப்படி இந்த கஸ்டமர் ரோம் இன்ஸ்டால் பண்றது, அந்த கஸ்டமர் ரோம் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். நீங்க ரெண்டு வீடியோ இன்னும் பார்க்கல, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஆக்சிஜன் ஓஎஸ் உங்க Redmi Note 9 Pro இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியும். சோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த Redmi Note 9 Pro வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம். சோ அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். நமக்கு அந்த ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து எப்படி இருக்கு, நம்ம கால் குவாலிட்டி எப்படி இருக்கு, ப்ளூடூத் எப்படி இருக்கு, எல்லாமே வந்து பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பண்ணா அந்த அப்டேட் நீங்க இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெக்ளம் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துக்கு அந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதுல ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போறல நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நமக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS நம்ம Redmi Note 9 Pro இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா வீடியோக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அபவுட் ஃபோனில் வந்து பார்க்கலாம். ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 855 கொடுத்துருக்காங்க, அது வந்து பணசமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெக்ஸெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 6ஓட போர்ட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம், OnePlus 6ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் OS வந்து பார்த்தீங்கன்னா Android 10ல் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டான வெர்ஷன் கிடையாது. ஸோ நமக்கு லேட்டஸ்ட்டான வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா Android 12க்கான ஸ்டெப்பெல்லாம் போயிட்டுருக்கு. பட் இதில் வந்து Android 10 மேலே பேஸ் பண்ண ஒரு OnePlus ஆக்சிஜன் OS இது. ஸோ இது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OnePlus 6ல வந்து போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 6 வந்து காட்டுது. ஸோ செட்டிங்ஸ் நமக்கு இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் நார்மலாக MIUI யூஸ் பண்ண ஸ்மூத்தை விட இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் வந்து இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து பார்க்கலாம் என்ன ஆப் வந்து ஓப்பன் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான லேக் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம இந்த ஆக்சிஜன் OS வந்து பண்ண ரொம்ப ஸ்மூத். அதுக்கப்புறம் இந்த Redmi Note 9 Proல அந்த ப்ராசஸர்லாம் வந்து பண்ணால் சூப்பராக வந்து நீட்டாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ நீங்கள் MIUI கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த ஆக்சிஜன் OS வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் நமக்கு அந்த கூகுள் ஆப் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து போனால் கீழே வந்து வருது, அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக வந்துருக்கு. ஓகே, நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் விஜிட்ஸ்லாம் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, வால்பேப்பர்ஸ் நமக்கு வந்து பண்ணால் டிஃபால்ட்டாக ஒரு 3-4 அப்புறம் வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து சூப்பராக வந்துருக்கு. ஓகே, நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து பண்ண என்னென்ன ஃபீச்சர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். இந்த ஒய்ஃபை இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை, சிம் நெட்வொர்க்கு, டேட்டா யூசேஜ், ஹாட்ஸ்பாட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இப்போ நார்மல் ஃபோனில் வந்து பார்க்குறது தான். இப்போ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது வந்து பண்ண எந்த விதமான இஷ்யூ வந்து கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ளூடூத்தில் வந்து பண்ண எந்த விதமான பக் வந்து கிடையாது. அது கீழே வந்து பண்ண டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நமக்கு வந்து பண்ண ஸ்லீப் வந்து இருக்குது. ஸோ ஸ்லீப்பு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் வேலிப்ரேஷன், கேலிப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவிடு, நேச்சுரல், அட்வான்ஸ் சொல்லி 3 கலர் கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது வந்து நேச்சுரலாக இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து பண்ண விவைடு அது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் நாச் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஷோ த நாச் ஏரியா, ஹைட் த நாச் ஏரியான்னு இருக்குது. ஸோ அந்த ஹைட் நாச் ஏரியா கொடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோனில் வந்து மேலே அந்த நாச் அப்படியே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இது வந்து யாருமே நம்ப மாட்டாங்க இது Redmi Note 9 Proன்னு சொன்னால். நமக்கு அந்த நாச் வந்து ஹைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நாச் வந்து இருக்கிற மாதிரியே தெரியல, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப புது ஃபீச்சர் வந்து கிடையாது. பட் நம்ம இது ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த ஃபீச்சர் வந்து பார்க்கறனால சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த OnePlus ஆக்சிஜன் OS இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ நைட் மோடு, ரீடிங் மோடு, வைப்ரேட் கலர் எஃபெக்ட், ஆம்பியன்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்தா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து எப்போ வேக்கப் வந்து பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு டைம் அதை வந்து காட்டும். அப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. எல்இடி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கலர் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது அந்த மாதிரி கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus ஃபோன் வச்சு அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே நமக்கு வந்து போன ஸ்டேட்டஸ் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் பாரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்டைல் வந்து இருக்குது. ஸோ அந்த பேட்டரி ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பார், பேட்டரி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் OSோட ஒரு சிம்பிளே தான் வச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சிஜன் OS எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா ஒரு மோஸ்ட் ஆஃப் த 2 ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஐக்கான் மூலமாக வச்சு நீங்கள் வந்து பவர் வந்து மாற்றிக்க முடியும், ஒரு சார்ஜர் வந்து இது மாற்றிக்க முடியும். ஸோ எனக்கு அந்த சர்க்கிள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கீழே நமக்கு வந்து போனால் கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கஸ்டமைசேஷனில் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ப்ரீசெட் தீம் இருக்கும், ஜஸ்ட் அதை கொடுத்து நீங்கள் வந்து டார்க் மோட மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃபால்ட் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிளாக் ஸ்டைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேக்கான கிளாக் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்பிளே வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு சிஸ்டம் கஸ்டமைசேஷனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன் அட்வான்ஸு, AMOLED அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட
லைட்டு டார்க் தீம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோனில் தான் நமக்கு வந்து பாருங்கள் லைட் தீம் டார்க் தீம் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒன் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டார்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க லைட் மோடாக டார்க் மோட்னு சொல்லிட்டு. டார்க் மோட் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐகான் ஷேப் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாண்ட் வந்து 2 ஃபாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸோட ஃபாண்ட், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டோட ஃபாண்ட்டு. ஸோ நீங்கள் எது வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப நீட்டாக வந்து இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நிறைய டைம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வச்சு அன்லாக் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான இஷ்யூ வந்து கிடையாது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தா சூப்பராக வந்து ரீட் பண்ணுது. நீங்கள் வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு எப்பவும் போல ஒரு 0.5 செகண்ட்ஸ் தான். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது. இதில் குறை சொல்கிற மாதிரி எந்த பக்கும் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக இருக்கிற எல்லாத்துலேயும் ஃபோனில் இருக்கிற மாதிரி செட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சிஸ்டம் அப்டேட் செட்டிங்ஸ் போயிடலாம். இதில் கால் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் நமக்கு வந்து எந்த விதமான இஷ்யூ வந்து கிடையாது. ஸோ நம்ம நார்மலாக ரெட்மி நோட் 9 ப்ரோ மியூஐலேருந்து ரன் ஆகிட்டு இருப்போம். எனக்கு எப்படி இருந்துச்சோ சேம் அதே தான் இருந்துச்சு. எனக்கு எந்த விதமான வித்தியாசம் தெரியல. கால் குவாலிட்டி வந்து பார்த்தா ஓகே. அதுக்கப்புறம் கேமரா வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் நமக்கு அந்த மியூஐ அளவுக்கு இல்லைனா கூட ஏதோ ஒரு ஆக்ஷன் வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்பவுமே வந்து ஃபோனோட டிஃபால்ட்டாக ஒரு கேமரா தான் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். நமக்கு இந்த கஸ்டமர் ரூமில் வந்து பார்த்தா அந்தளவுக்கு கேமரா வந்துட்டு அந்தளவுக்கு இருக்காது எப்போவுமே. நமக்கு இந்த கஸ்டமர் ரூமில் வந்து பார்த்தா கேமரா வந்து போர்ட்டிங் தான் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அது டிஃபால்ட்டாக உள்ள ஆழத்தில் இறங்கி நமக்கு வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ நம்ம கேமரா வந்து பார்த்தா ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கேமரா வந்து பார்த்தா எந்த விதமான இஷ்யூவும் கிடையாது. சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் ஜஸ்ட் ரைட் ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ப்ளஸோட கஸ்டமைசேஷன்லாம் வரும். ஸோ இது நம்ம மியூஐயில் வந்து பார்த்துருப்பீங்க. சேம் அதே தான். நமக்கு வந்து பணம் ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணுறது, ஆப்ஸில் ரீசெண்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டூல் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டெப்ஸ் ரெக்கார்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த ரீசெண்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோவில் ரன் ஆகிட்டு இருக்க ஆக்சிஜன் ஓஎஸ். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு விதமான இஷ்யூ வந்து கிடையாது. ஸோ நீங்கள் நீட்டாக வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஸ்டேபிளான ஒரு அப்டேட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் வந்து பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நமக்கு ஆக்சிஜன் வாய்ஸ் என்ன ஃபீச்சர் இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு இந்த ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 மேலே வந்து பேஸ் பண்ணது. ஸோ ஒரு ஆண்ட்ராய்ட் 11 வந்து நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து பண்ண ஆண்ட்ராய்ட் 10 வந்து பேஸ் பண்ணது. ஸோ அப்டேட்டட் லிங்க் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம முதலே சொன்ன மாதிரி 2 வீடியோ போட்டிருக்கோம். பூட்லோட வந்து எப்படி அன்லாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபோனில் வந்து எப்படி இந்த கஸ்டமர் ஹோம் இன்ஸ்டால் பண்ணுறது, 2 வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வந்து நீங்கள் அந்த வீடியோலாம் ஃபாலோ பண்ணலாம். நீங்களும் உங்கள் ரெட்மி நோட் 9 ப்ரோவில் வந்துட்டு தாராளமாக அந்த ஆக்சிஜன் வாய்ஸ் கஸ்டமர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து பண்ண ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கு. ஸோ கால் குவாலிட்டி, ப்ளூடூத் இஷ்யூ, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண எந்த விதமான இஷ்யூ வந்து கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு அப்டேட். நீங்க மியூஐ யூஸ் பண்ணிருப்பீங்க. மியூஐ யூஸ் பண்ணி ஆக்சிஜன் வாய்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய எந்த அளவுக்கு இந்த பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ உங்களுக்கு ஒரு வேற ஒரு லுக், ஒரு ஃபீலிங் தான் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்க உங்களால் வந்து ஒரு ஆக்சிஜன் வாய்ஸ் ஒரு 1+ வந்து வாங்க முடியலன்னா அதோட ஒரு பாதி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா வந்து கிடைக்காது. ஸோ அதோட ஒரு டிஸ்பிளே, ரெஃப்ரெஷ் ரேட் அந்த அளவுக்கு வந்து கிடைக்கலாம் கூட ஒரு பாதி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது நமக்கு எந்த விதமான அமௌண்ட் செலவு பண்ணாமல் ஜஸ்ட் கஸ்டமர் ஹோம் இன்ஸ்டால் பண்றதுனாலே கிடைக்குது. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பிரைமரி டிவைஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண போறேன்னா வந்துட்டு கொஞ்சம் பார்த்து வந்து யோசிங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்கா போய் முடிக்கலாம். ஸோ என்ன பண்ணாலும் உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் வந்து போட கத்துக்கினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்க எங்க போய் லாக் ஆனாலும் மறுபடியும் வந்து உங்க ஒரிஜினல் வாய்ஸ் வந்து பிளாஸ் பண்ணி வந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துக்கு அந்த பெல்லை கிளிக் பண்ண நம்ம போற இல்லாட்டி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.